வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லேர்னிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Nmapனா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், க்ளவுட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்டான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த Nmap எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஒரு 10 சிஸ்டம் என்னுடைய நெட்வொர்க்கில் இருக்குது அப்படின்னா எந்தெந்த சிஸ்டம்லாம் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ இப்போ ஒரு சர்வர் இருக்குன்னா ஏகப்பட்ட போர்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ HTTPS போர்ட் ஓப்பன் பண்ணால் தான் வெப்சைட் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி FTP போர்ட்டில் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சர்வீசஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வரும். அதுவும் இல்லாமல் அந்த சர்வீஸோடைய என்ன வேர்ஷன் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற வரும். ஸோ இப்போ வேர்ஷன் எடுத்திங்கன்னா சில அவுடேட்டட் வேர்ஷன் ரன் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஹேக்கரால் வந்து ரிமோட் கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஸோ நம்ம ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருக்கோம், சர்வர் சைட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா Nmap ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன லினக்ஸா விண்டோஸா அப்படின்னு டிடெக்ட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேல்வேர் இருக்கான்னு டிடெக்ட் பண்ணும். அப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம Nmap கொடுக்கும். ஸோ நம்ம வீடியோவில் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து என்னென்ன ஓப்பன் போர்ட்ஸ் சர்வீசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம Nmapல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேர்ஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம். OS என்ன ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் ஹோஸ்ட் நம்ம நெட்வொர்க்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி Nmap டூல் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் மேல்வேர் இருக்கான் சிஸ்டமில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம Nmapல செக் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு ஆட்டோமேட்டிக் வல்னரபிலிட்டி ஸ்கேனர் மாதிரி நம்ம செக் பண்ண போகிறோம் நம்ம Nmapல. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் நெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து ஆப் கெட் இன்ஸ்டால் Nmap அப்படின்னு போட்டிங்கன்னா காலில் நெக்ஸ்ட்டில் இன்ஸ்டால் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா. இப்போ Nmap நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். டார்கெட் IP 10.0.2.5. ஸோ ஜஸ்ட் நான் Nmap 10.0.2.5 வெர்பஸ் அட்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வரும், எந்தெந்த போர்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ரெண்டாவது கமெண்ட் நம்ம பார்க்க போகிறது என் ஹோஸ்ட்டில் எவ்வளோ ரன்னிங்கில் இருக்குப்பா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ நான் வந்து Nmap 10.0.2.0/24 போட போகிறேன். ஸோ என்னென்ன டிவைஸ் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வேற ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ வேர்ஷன் கண்டுபிடிக்கிறது Nmap SV வந்து கேப்ஸு. ஸோ அப்புறம் நான் டார்கெட் IP கொடுக்க போகிறேன் 10.0.2.5 மைனஸ் வெர்பஸ் அவுட்புட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துடும். ஸோ என்னென்ன வேர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் SSH ரன் ஆகிட்டு ஓப்பன் 4.7 வருது. ஸோ ISC 9.4.2. ஸோ இதில் ஏதாவது அவுடேட்டட் இருக்கா, எக்ஸ்பாய்ட் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இதான் நம்மளுடைய சிஸ்டமுடைய வேர்ஷன்ஸ். ஸோ இந்த கமாண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸாக நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன OS ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கேப்ஸ் ஓவில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கர்னலில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வருது இந்த என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற போது. ஸோ அது Nmap அந்த டார்கெட் IP அப்புறம் அந்த ஹைஃபன் அந்த கேப்ஸ் ஓ போட்டிங்கன்னா இந்த இது வந்துடும், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இதுவும் ஒரு கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேல்வேர் டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம சிஸ்டமில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் இது க்ளீனாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஹோஸ்ட் அப்பியர்ஸ் டு பி க்ளீன் அப்படின்ட்டு வருது. ஸோ என்ன மாதிரி வல்னரபிலிட்டிஸும் இல்லை இந்த பர்டிகுலர் கமாண்டில்.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன ஹோஸ்ட்டில் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. சில சிஸ்டம் வந்து இதுவாக இல்லை, க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ சில சிஸ்டம் தான் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வருது. ஸோ 2 வெர்ஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுது. இப்போ நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்காக வல்னரபிலிட்டி ஸ்கேனர் எனேபிள் பண்ணுறது Nmapல அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ nmap -script அப்படின்னு சொல்லிட்டு வல்ன் அப்படின்னு சொல்லிட்டு 10.0.2.5 டார்கெட் ஐபி அப்புறம் -verbose அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பலமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இந்த கமாண்டில். ஸோ என்னுடைய சர்வீஸ் வந்து அவுடேட்டேஷன்ஸில் ரன் ஆகிட்டுருக்கா அப்படின்ட்டு வரும். இல்லை ஏதாவது கிராஸ் சைட் ஸ்கிரிப்ட் வந்து வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன DOS அட்டாக் லைக்லி வல்னரபிள் CV 20076750 வருது. ஸோ இந்த மாதிரி SQL இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டட் ஸ்கேனர் மூலமாக உங்களுக்கு வரும். இதில் பேக்டோர் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வருது. தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.